மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு OS மணியன் அண்ணன் குறிப்பிட்டது போல கடந்த 2 மாதத்திற்கு முன்னாலே மே மாதம் சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து 3-4 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்தது. அப்பொழுது மாடு கட்டுகின்ற இடத்தில் கொட்டகை என்று சொல்லுவார்கள், அந்த இடத்திலே மழை நீரால் தேங்கப்பட்டு நிற்கிறது. இரவில் பெய்த மழை, அந்த தண்ணீரை எப்படி வெளியேற்றுவது? அதற்கு தன்னுடைய பட்டா நிலத்தில் இருந்து 3-4 யூனிட் நுரம்பு அள்ளி கொட்டுவதை பார்த்து அங்கு இருக்கின்ற தாசில்தார் வண்டியை பிடித்துக் கொண்டார். இது சம்பந்தமாக நான் மட்டுமல்ல, என்னோடு ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர், ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் அந்த நிகழ்வை நாங்கள் எடுத்துச் சொல்லுகிறோம். ஓட்டக்கூடாது என்று, ஓட்டக்கூடாதுன்னா ஓட்டக்கூடாது அப்படி என்று சொல்றார். ஆனால் ஏன் சார் இவ்வளவு டென்ஷனா பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, சார் ஓட்டக்கூடாது சார் அப்படின்னு எங்களை அவமதிக்கிற வகையில மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது எல்லா உறுப்பினர் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கீர்கள். அதைத்தான் நானும் அந்த அமைச்சரோடு பேசி அதற்கான நல்ல முடிவுகளை முதலமைச்சரோடு கலந்து பேசி முடிவு செய்கிறோம் என்று சொன்னோம். அதையே திருப்பி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. வேற சப்ஜெக்ட் வாங்க. இல்ல மாண்புமிகு இயற்கை வளத்துறை அமைச்சர் ஆனா உட்காருங்க பதில் சொல்லுவார். உட்காருங்க அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர். இந்த விவசாயிகளுக்கு இலவசமா வண்டல் மண் எடுக்கிற இந்த திட்டத்துல இதுவரைக்கும் 1,40,260 பயனாளிகளுக்கு சுமார் 1.57 கோடி கனமீட்டர் வண்டல் மண் இலவசமா எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது விவசாயிங்கிற பேர்ல மண்ணை அதிகமாக அள்ளுற மாஃபியாக்களை விட மாட்டோம். அதுதான். மாண்புமிகு உறுப்பினர் ராமணி அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு நீங்க மத்தத பேசுங்க. அதுக்கு பதில் கொடுத்துட்டாங்க. ஒரு விளக்கம், எங்களுடைய பட்டா நிலத்தில் 4 யூனிட் அதுக்கு ஆய்வு பண்ணி அவங்க கொடுக்கறோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த விஷயத்துக்கு வாங்க. இல்ல அவர் பேசிட்டு நீங்க உட்காருங்க. வாய்ப்பு பின்னாடி கொடுக்கறோம். உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. அவர் பேசிட்டோம். இல்ல வெயிட் பண்ணுங்க. உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இங்க நம்ம மாண்புமிகு உறுப்பினர் கேக்குறாரு, இந்த வண்டல் மண் எங்க பாகிஸ்தானுக்கா போகுதுன்னு. விவசாயிக்கு மட்டும்தான் போகணுங்கிறதாம் தமிழ்நாடு முதலமைச்சர். பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊருக்கு கூட போக விட மாட்டோம். திருடிட்டு போக விட மாட்டோம். அமைச்சர் பேசுறாரு. நீங்க உட்காருங்க. இல்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உட்காருங்க. இன்னும் 6 பேர் பேச வேண்டியது இருக்குது. உட்காரலானே. இல்ல நீங்க எப்ப வந்தாலும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தான் கேக்குறீங்க. மாண்புமிகு உறுப்பினர் வெயிட் பண்ணுங்க. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. மாண்புமிகு உறுப்பினர் மணி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம சொல்றது மாப்பிள்ளை என்கின்ற அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் நீங்க பேசலாம். நம்ம சொல்றது விவசாயிங்கிற பேர்ல, விவசாயிகளுக்காக தான் இந்த திட்டமே. பட் விவசாயிங்கிற பேர்ல அதிகமா ஆள்றது, அதை தான் நம்ம அரசு நடவடிக்கை எடுத்து தவிர்க்குது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, வண்டல் மண்ணை எதுக்கும் பயன்படுத்த முடியாது. நிலத்துக்கு தான் இயற்கை உரமா பயன்படுத்த முடியும். அதிமுக ஆட்சி செங்கல் சோலைக்கு வண்டல் மண் அதிகமாக பயன்படுத்த முடியாது. களிமண் தான் பயன்படுத்த முடியும், செம்மண் தான் பயன்படுத்த முடியும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கின்ற பொழுதுதான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து நீண்ட காலமாக ஏரிகள்ல அந்த திட்டத்தை, அந்த வண்டல் மண் அள்ளிக்கிற திட்டம் இல்லை, நிலுவையில் இருந்தது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளமா இருந்தது. அதனால மழை காலத்தில் நீர் வீணாகாமல் தேக்கி வைப்பதற்காக, நிலத்தடி உயர்வதற்காகத்தான் இந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். அது மட்டும் 83 ஆண்டு காலம் இருந்தது. 5 ஆண்டுக்கு முந்தி 83 ஆண்டு காலம் மேட்டூர் அணையில் தூர்வாராம இருந்தது. ஒரு நாளைக்கு 5000 லாரிகள் அந்த மேட்டூர் அணையில் தூர்வாரப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும்
பொதுப்பணித்துறையின் சார்பாக 8000 ஏரிகள் தூர்வாரப்பட்டது. இது முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். மாண்பு அமைச்சர் சொல்லும்போது விவசாயிகளை மாஃபியான்னு சொல்லுவது தவறு. அந்த வார்த்தையை நீங்கள் அவைக்குள் நீக்க வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவர் அமைச்சர் அவர்கள் வந்து விவசாயிகளை குறித்து சொல்லி இருந்தால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இல்ல மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாத்தி சொல்றாங்க. விவசாயிகளை யாரும் மாஃபியான்னு சொல்லல. விவசாயிகள் செயல்படுறது யாருன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? தனியா மாண்புமிகு உறுப்பினர் மணி அவர்கள் நீங்க தொடருங்க. எங்க அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் பேசுறாரு, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அவர் பேசி முடிக்கட்டுங்க. சப்ஜெக்ட் விட்டு வெளியில மாறுது, வேணாம், முடியாது. நீங்க பேசுங்க மாண்புமிகு. சப்ஜெக்ட் விட்டுட்டு அடுத்தது பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு போதுமான தகவல் வந்து அமைச்சர் வந்து கொடுத்துட்டாங்க. இருங்க அவரு முன்னாடி அவை முன்னவர் தெளிவா கொடுத்துட்டாரு. போதும். அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர் உறுப்பினர் உட்காருங்க ஒரு நிமிஷம். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் எல்லோருடைய கோரிக்கை ஒன்றுதான். அதை மனதிலே வைத்துத்தான் இரு துறைகளும் சேர்ந்து நல்ல முடிவுகளை மேற்கொண்டு முதலமைச்சர் ஒப்புதல் பெற்று நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொன்னோம். அதற்கு பிறகு அதையே தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை சொல்வது தவிர்த்து இப்போது இருக்கின்ற துறையின் சார்பாக நீங்கள் தங்கள் கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் மாண்புமிகு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நான் சொல்லுவது வண்டல் மண் எந்த மண்ணா இருந்தா சார் அதை விட்டுட்டு வேற சப்ஜெக்ட்டுக்கு வாங்க சார். வண்டல் மண்ணிலே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்தடுத்தது எப்ப முடிப்பீங்க? சீக்கிரம் பேசுங்க. நாங்க போனது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். 4 சட்டமன்ற உறுப்பினர்களை அவமரியாதையாக ஒரு ஆட்சி தலைவர் பயன்படுத்துகிறார் என்றால் நாங்கள் மக்கள் குறையை கேட்பதற்கு சென்றோமா இல்லை அவரிடம்? இல்ல மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து மானிய கோரிக்கை வந்து PWD சம்பந்தப்பட்டது, ஹைவேஸ் சம்பந்தப்பட்டது. அதனால 2 இது விவாதத்துக்கு எடுத்துக்க வேண்டிய இருக்குது. நீங்க ஒரே இதை நீங்க வந்து பேசிட்டே இருக்க வேணாம். அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் இங்கே குறிப்பிடுவதை நீங்கள் கடிதம் மூலமாகவே பேரவைத் தலைவருக்கே கொடுக்கலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னென்ன அதிகாரிகள் இருக்கிறார்கள், என்ன குறைகள் இருக்கிறது என்பதை அவரிடத்தில் சொல்லுகிற போது அவர் அந்த துறையுடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வேண்டுமானாலும் இப்படித்தான் முறைகள் இருக்கிறது என்பதை வகுத்து விடுவார்கள். நீங்க ஆகவே திருப்பி தாசில்தார் மாவட்ட ஆட்சியர் அப்புறம் கோட்டாட்சியர் இதையே சொல்லிட்டு இருக்காருங்க. தயவு செஞ்சு வேருக்கு வாங்க. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் கூறுவது மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியாளர் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் உரிய மரியாதை கொடுக்கவில்லை. அவர் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று சொல்கின்ற காரணத்தினால்தான் அந்த கருத்தை தான் இங்கே பதிவிக்கின்றார். ஆகவே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவை வழங்க வேண்டும், சுற்றறிக்கை வழங்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தால் அந்த கோரிக்கை மனுவை ஏற்று அதுக்கு உண்டான தீர்வு காண வேண்டும். அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள் சுருக்கமா ஒரு பதில் சொல்லி முடிச்சிருங்க. சுருக்கமா அந்த விஷயத்தை முடிச்சிருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்கான ஆணையம் இருக்கிறது, எல்லோருக்கும் தெரியாது ஒன்றல்ல. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் செல்கிற போது என்ன பொதுமக்களுக்கான கருத்துக்களை எடுத்து செல்கிற போது உரிய அதிகாரிகள் அதற்கான முறையில் அவர்களை வரவேற்று அவர்களுக்கான அந்த பணிகளை ஆற்றி என்ன இருங்க சொல்லிடுறேன். ஆகவே அந்த நிலைதான் இருக்கிறது. அப்படி ஏதாவது இடத்துல குறை இருக்குமேனால் அவர் சொன்னதை போல அதற்கான அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க. அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு பேசுங்க. யாரும் குறுக்கீடு பண்ணாதீங்க. இந்த 6 பேர் பேச வேண்டியது இருக்கு. மாண்புமிகு துணை பேரவைத் தலைவர் அவர்களே, என்கிட்ட ஆதாரத்தோட நான் சொல்றேன். 47 முறை அவருக்கு போன் பண்ணேன். 2 முறை மட்டும்தான் அவர் பேசுறாரு. மீதியை வந்து மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ரிட்டன்ல எழுதி கொடுங்க. அவை குறிப்பில் ஏத்துக்கிறோம். அது சம்பந்தமா துறை சார்ந்த அமைச்சருக்கு நாங்க அதுக்கு கொடுத்து தீர்வு ஏற்படுத்துவோம். நீங்க அடுத்த விஷயத்தை பேசுங்க. முந்தைய ஆட்சியிலே சேலத்தில் ஒரு தனியார் நிறுவனத்திற்காக ஜவுளி பூங்கா அமைத்து அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சேலம் ஜாகீர் அம்மாபாளையம் என்ற பகுதியில் ஆசிய நாட்டிலேயே அரிதாக கிடைக்கின்ற மேக்னசைட் மற்றும் டூனைட் போன்ற கனிம வளங்கள் மிகுந்த நிலத்தை ஜவுளி பூங்கா அமைக்க சட்டவிரோதமாக அனுமதி அளித்துள்ளது. இந்த இடத்தில் சிப்காட் மூலம் ஜவுளி பூங்கா அமைத்திட அரசு தடையில்லா சான்று புவியியல் மற்றும் சுரங்கத்துறைக்கு கோரியிருந்தது. அத்துறையில் ஆணையாளர் இந்த இடத்தை ஆய்வு செய்து தோராயமாக 67 லட்சம் டன் மேக்னசைட் மற்றும் டூனைட் கனிம வளங்கள் இந்த இடத்துல இருக்கிறது என்று ஆதாரத்தோடு கொடுத்தும் அந்த தோராய மதிப்பு சுமார் 3860 கோடி என்றும் குறிப்பிட்டு 7/9/2022 அன்று அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. மேலும் அக்கடிதத்தை குறிப்பிடும்போது தீவிரமாக பரிசோதனை செய்ததால் சார் ஆதாரத்தோடு வச்சுக்கிறேன் சார், கேட்டா கொடுக்கறது தயாரா இருக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு உறுப்பினர் நீங்க உட்காருங்க. உறுப்பினர் அவர்களுக்கு வாய்ப்பு தரோம். ஆதாரத்தை ஆய்வுக்கு உட்படுத்தும். தயாராக இருக்கிறேன். ஆய்வுக்கு உட்படுத்தி அது தவறான தகவல் இருந்துச்சுன்னா எடுத்துருவோம். நீங்க பேசுங்க சார், பேசுங்க. நீங்க பேசுங்க சார். என்கிட்ட இருக்குதுங்க. ரைட், நீங்க பேசுங்க. தகவல் அறிவையும் உரிமை சட்டத்தின் கீழே நாங்க போட்டு எடுத்தது தான் இது. இதே அதிகாரிகள் கொடுத்த ஆதாரம் தான் இது. 67 லட்சம் டன் மேக்னசைட் மற்றும் டூனைட் கனிம வளங்கள் உள்ளது என்றும் 3860 கோடி என்றும் 7/9/2022 அன்று அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார்கள். மேலும் அக்கடிதத்தை குறிப்பிடும்போது தீவிரமாக பரிசோதனை செய்தால் இதை விட அதிகமான கனிம வளங்கள் இருப்பதாக வாய்ப்புள்ளது என்று ஜவுளி பூங்காவிற்கு மாற்று இடத்தை பரிசீலனை செய்யுமாறு தெரிவித்துள்ளார்கள். இவ்வளவு அரிதான கனிம வளங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே வேறு எங்கும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய அரிய வகை கனிம வளங்கள் சுமார் 3800 கோடி மதிப்புள்ளதை வெறும் 98 கோடிக்கு, அதுவும் 99 வருடம் நீண்டகால குத்தகைக்கு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதால் அரசுக்கு கோடிக்கணக்கான வருவாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. மேலும் சிப்காட் ஒரே நிறுவனத்திற்காக மொத்தமாக அனைத்து இடங்களையும் கொள்முதல் செய்த தொகைக்கே வழங்கியிருப்பது சந்தேகத்தை அளிக்கிறது. இந்த ஜவுளி பூங்காவை எதிர்த்து பொதுமக்களும் விவசாயிகளும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடிய மக்களுக்கு கண் துடைப்பிற்காக இந்த அரசு ஜவுளி பூங்காவின் பெயரை மட்டும் சேலம் யான் கலரிங் பார்க் பிரைவேட் லிமிடெட் என்பதை மாற்றி சேலம் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா பிரைவேட் லிமிடெட் என்று மாற்றியுள்ளார்கள். பெயரை மட்டும் மாற்றுவதால் அரசுக்கு வருவாய் கிட்டுமே என்பது சாத்தியக்கூறுதான். எனவே இப்பொழுதாவது இதில் உள்ள முறைகேடுகளை கண்டறிய நீங்கள் ஒரு குழுவை அமைத்து ஆய்வு செய்து கனிம வளங்களை நாம் உற்பத்தி செய்து அரசுக்கு வருவாய் ஏற்படுத்துவதோடு இப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பை கிடைத்திடவும், மேலும் சாயக்கழிவுகளால் ஏற்படும் நிலத்தடி நீரை பாதிப்பை அகற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் தங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரை தலைவர் அவர்களே, ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், எந்த அரசாங்கத்துல நடந்ததுன்னு கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா இந்த அரசுன்னு சொன்னாரு, அது எங்க மேல வந்துடக்கூடாது. இல்ல அந்த வார்த்தை வந்து அந்த இன்றைய அரசுங்கிறது அந்த வார்த்தை வந்து முந்தைய அரசுங்கிறது முந்தைய அரசு மாற்றி அவை குறிப்பில் பதிவு செய்யப்படுகிறது. இப்பொழுது இருக்கின்ற அரசு கடந்த மாதம் ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது. சார் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன் சார். மாண்புமிகு உறுப்பினர் நீங்க அமைதியா உட்காருங்க. இவ்வளவு குறுக்கீடுகள் இருந்துச்சுன்னா இன்னும் 6 பேர் பேச வேண்டியது இருக்குது. புரியுது? அதுதான். இல்ல இருங்க அவர் பேசி முடிக்கட்டும். நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்க உட்காருங்க. அவருக்கு அவ்வளவுதான், இங்க பெல் அடிச்சிருவேன். அவர் டயத்துக்குள்ள முடிக்கணும். இருங்க. மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசலாம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, ஓமலூரில் இருந்து மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஓமலூரில் இருந்து வழியாக செல்லும் மாண்புமிகு உறுப்பினர் கோவிச்செழியன் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கடந்த கால ஆட்சியில் ஏற்பட்ட
இடர்பாடு அல்லது அதனால் ஏற்பட்ட இழப்பு என்ற ரீதியில் அஇஅதிமுக உறுப்பினர் பேசி வருகிறார். அவையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆய்வு செய்ததை நாங்களும் வரவேற்கிறோம். அது மாற்றுப்பட்ட கருத்து அல்ல. ஆனால் அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பேரவைத் தலைவரிடம் வழங்கி நீங்கள் ஒப்புதல் தந்து அது சம்பந்தமாக குறிப்பிட்டால் சபை குறிப்பில் இருக்கட்டும். ஒருவேளை இல்லை என்றால் முழுமையாக பேச்சை நீங்கள் அவை குறிப்பில் நீக்குமாறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தகுந்த ஆதாரத்தை ஆய்வு செய்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் வந்தவுடன் அவர் அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதற்கான உங்களுடைய பேச்சுக்களை அவை குறிப்பில் ஏற்றுவதா அல்லது நீக்குவதா என்பதை அவர் முடிவு செய்வார். நீங்கள் சீக்கிரம் பேசி முடிங்க. பேரவைத் தலைவர்களே, எந்த குறுக்கீடு இல்லாம கொஞ்சம் பாருங்க, சீக்கிரம் முடிங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நடந்தது போச்சு. ஆனா இப்ப ஒரு ஆய்வு குழு ஒன்று அமைத்து இதை சீக்கிரம் முடிங்க. அரசுக்கு ஏற்படுகின்ற இந்த இழப்பீட்டை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து என்று சொல்லி, ஓமலூரில் இருந்து மேச்சேரி வழியாக மேட்டூர் செல்லும் சாலையில் உள்ள ரயில்வே பாலத்தை கடப்பதற்கு சுரங்கப்பாதை அமைக்க பணி தொடங்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் இருந்து உலர் சாம்பல் அதிக கொள்ளளவு கொண்ட கனரக வாகனங்களால் மற்றும் JSW போன்ற பெரிய தொழிற்சாலைகளுக்கு செல்லும் நீளமான ட்ரெய்லர் லாரிகள் இந்த சாலை வழியாக பயணிப்பதால் இரவு நேரங்களில் பெண்கள் பாதுகாப்பின்மையும் மற்றும் மழைக்காலங்களில் நீர் நிரம்பி போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்தாலும் சுரங்கப்பாதை சரியான தேர்வு அல்ல. இது போன்ற சுருக்கமா முடிங்க. டைம் இது போன்ற கனரக போக்குவரத்து இல்லாத தொலசம்பட்டி சாலையிலே ரயில்வே மேம்பாலத்தை அமைத்துள்ளது. எனவே உடனடியாக மாநில அரசு ரயில்வே நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டு சுரங்கப்பாதையை பணியை தடுத்து நிறுத்தி இங்கு ROP உயர்மட்ட மேம்பாலம் அமைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எனது ஓமலூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் தொடர்பான ஒரு முக்கிய கோரிக்கையை தங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். தற்போது ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் ஓமலூர் கடைவீதியில் உள்ள ஒரு குறுகலான தெருவில் செயல்பட்டு வருகிறது. அது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்டது. இதனால் தங்களது குறைகளை கோரிக்கைகளையும் தெரிவிக்க வரும் பொதுமக்கள் செல்வதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. வாகனங்களை நிறுத்துவதற்கும் அங்கு போதிய வசதி இல்லை. எனவே பொதுமக்களின் சிரமத்தை போக்குவதற்கு அங்கிருக்கின்ற நெடுஞ்சாலைத்துறையினுடைய இடத்தில் மிக பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கட்டித்தர வேண்டும் என்று தங்களை பணியோடு கேட்டுக்கொண்டு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இந்த மூன்றும் தான் மனிதனுக்கு வாழ்வான அடிப்படையாக விஷயம். மனிதன் தான் வசிக்கும் இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ள தேவையான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் கடமை அரசுக்கு உள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை பெருக அத்தியாவசியமான தேவை அடிப்படையான கட்டமைப்புகள். அதில் முதன்மை வைப்பது சாலைகளின் பாலங்களும் கட்டிடங்களுமே ஆகும். இதற்கு அடிப்படையான மூலப்பொருட்கள் ஜல்லி மற்றும் எம்சாண்ட் ஆகியவை மிகவும் அத்தியாவசியமாகும். இப்படிப்பட்ட தேவையான உள்ள இந்த பொருட்கள் சில நேரங்களில் கிடைக்காமலும் அல்லது விலை அதிகமாக இருப்பதாலும் அரசு பணிகள் காலதாமதமாகிறது. இந்த திட்ட மதிப்பிற்கு உயர்வடைகிறது. அரசுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் தங்குதடையின்றி கட்டிடங்களை உரிய காலத்தில் கட்ட இயலாமல் செலவு அதிகமாக மேலும் கடனாளியாக ஆகிறார்கள். எனவே நாட்டின் அடிப்படையான கட்டமைப்பிற்கு தேவையான கிரஷர் வருங்கால தேவைகளையும் கருத்தில் கொண்டு அமைவதற்கு தேவையான இடங்களை அரசாங்கமே கண்டிருந்து கட்டுமான பொருட்கள் உற்பத்தி மண்டலமாக அறிவித்து அந்த பகுதியில் மற்ற குடியிருப்புகளோ சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கு இடையூறாக உள்ள எந்த ஒரு திட்டத்தையும் உருவாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் தாழ்மையா கேட்டுக்கிறோம். இன்னும் 6 பேர் பேச வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நன்றி சொல்லி முடிங்க. நீங்க பேச வேண்டியது ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கடிதமா லெட்டரா எழுதி கொடுங்க. அது அவை குறிப்பில் ஏத்துக்கிறோம். நன்றி சொல்லி முடிங்க. தயவு செஞ்சு நன்றி சொல்லி முடிங்க. சேலம் மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் நகாய் NHA1 மல்லூர் மற்றும் காமலாபுரம் வரை சுற்றுச்சாலை ரிங் ரோடு அமைக்க நில எடுப்பு பணிகள் மேற்கொண்டு வருகிறது. அதில் 80% பணிகள் நிறைவடைந்த நிலையில் எஞ்சியுள்ள பணிகளை விரைவில் மேற்கொண்டு
சுற்றுச்சாலை அமைக்க மத்திய தரைவழி போக்குவரத்து துறை இந்த அரசு வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இதனால் சேலம் மாநகர் போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும். மத்திய அரசின் நிதியுதவியுடன் சேலம் மாநகரில் ஏர்போர்ட் போன்ற வசதிகளுடன் கூடிய பஸ்போர்ட் அமைக்க அண்ணா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் மத்திய தரைவழி போக்குவரத்து துறை மூலம் பணிகளை துவக்கப்பட்டது. இதுவரையிலும் அது இன்னும் துவங்கப்படாமல் கிடப்பிலே கிடக்கிறது. மாநில அரசின் சார்பில் பாஸ்போர்ட் அமைக்க மேக்கன் சைட் அரபிக் கல்லூரி அருகே சுமார் 64 ஏக்கர் நிலம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. கடந்த 5 ஆண்டு காலத்திலே திமுக ஆட்சியிலே இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. எனவே சேலம் மாநகரில் பொதுமக்கள் நன்மைக்காக பாஸ்போர்ட் அமைக்க இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சேலம் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நில எடுப்பு பணிகள் முடிந்துவிட்டது. நிலம் கொடுத்தவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். எனவே இந்த அரசு நில உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்க தேவையான நிதியை இந்த ஆண்டே ஒதுக்கி விமான விரிவாக்கத்தை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று, இதன் மூலம் இரவு நேர விமான பயணம் தொடங்கப்படும் என்றும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு